ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருக்கு. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பச்சட்டி இருக்கும் இல்லையா, அதை தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பச்சட்டி வாங்குறதுக்கான பின் கதைகள் நிறைய இருக்குது. இதே என்ன ரீசன் சொல்லிடுறேன். என் குட்டி பையன் இருக்கான்ல, அவன் மேக்ஸிமம் டிஃபன் வந்து 99.9% வந்து இட்லியாக மட்டும் இருந்தால் தான் அவன் விரும்பி சாப்பிட்றான். வேறு தோசை வேறு எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு எங்களோட நாக்கே வந்து ஐயோ சாமி, இந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடுறேன், என்னை நல்லடக்கம் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவார். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கவே மாட்டார். எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவார். அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப் தான். ஆனால் அவரே ஏமா ஏதாவது டெய்லி இட்லியாகவே இருக்குது, வேறு ஏதாவது செய்யம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்காக வேறு எதுவும் செய்ய முடியல. அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறதால நாங்களும் அதே இட்லி சாப்பிட்டுக்கிறது காலையிலே, வேறு எதுவும் பண்ணாமல். அதனால இந்த ஆப்பச்சட்டி வாங்கினேன். அந்த ஒரு ரீசனுக்காக ஹெல்த்தியாக இருக்கணும், கொஞ்சம் ஆவியில் வேகிற மாதிரி இருக்கணும்னு. கடைசியில் அதுவும் பார்த்தா ஆப்படிச்சு விட்டுருச்சு. அதனால் இதை என்ன பண்ணிட்டேன், திரும்பி ஓப்பன் பண்ண கையோடையே பேக் பண்ணி வச்சுட்டேன். ரிட்டனும் போட்டுட்டேன். இது வந்து மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 252 ருபீஸு. ஆக்சுவலி வந்து மேலே 100 போட்டாலே நல்ல பொருளாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன். ரிட்டன் அனுப்பிச்சிட்டு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சி. பாய்.